டாக்டர், என்னாச்சு டாக்டர்? எப்படி இருக்காரு அவரு? கதிர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கண்ணு முடிச்சிருவாரு. அப்புறமா நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நான் இதை மறக்கவே மாட்டேன். அவர் உயிர் பழக்கலைன்னா அவ்வளோதான். பாவம், அவரு எந்த தப்புமே பண்ணாதவரு. ரொம்ப நன்றி டாக்டர். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இங்க பாருங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உயிரை காப்பாத்திக்க முடியாது. காட் இஸ் கிரேட். அவரோட ஆயில் கெட்டின்னு நினைக்கிறேன். அதான் பழச்சுக்கிட்டாரு. கவலைப்படாதீங்க, இனிமே அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ரொம்ப நன்றி டாக்டர். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? வேற யாரு டாக்டர்? அவரோட அண்ணன் பிள்ளை அஞ்சலி தான். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வாட்? அண்ணன் பொண்ணேவா ஒரு சித்தப்பாவை கொலை பண்ண பார்த்துருக்கா? ஆமா டாக்டர், நான் தான் சொன்னானே, அவளுக்கும் அவருக்கும் ஒரு கோவம் இருந்துட்டே இருந்தது. அதுக்காக தான் அவ இப்படி பண்ணிட்டா. என்னத்த சொல்றது, இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, ஓகே கதிர். போலீஸ் இனி அடுத்து என்ன பண்ணுவாங்களோ பண்ணட்டும். நீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே டாக்டர். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. அப்பாடா, ஒரு வழியா பழச்சிக்கிட்டாரு. அதுவே போதும். கடவுளே, அந்த அஞ்சலி சும்மாவே விடக்கூடாது. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னன்னு பார்க்கணும். இந்த நேரத்தில் தனியாக விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது. பார்த்துக்கலாம், எப்படியும் அவங்களே வருவாங்களே. பாப்பா, எப்படியாவது என்னை மட்டும் வெளியே விட சொல்லு பாப்பா. யோ, வாயை மூடிட்டு நின்று. நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். நீ வாயை திறந்தனாலதான் நம்ம 2 பேரும் இங்க இருக்கோம். அவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தல, எப்படி சொதப்பிட்ட? அது திடீர்னு அவங்க வந்தேன்னு ஒரு பயத்தில் உளறிட்டேன் பாப்பா. என் தப்புதான், மன்னிச்சிடு பாப்பா. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அதான் உண்மையில ஒத்துக்கிட்டல. அப்புறம் என்ன, இனிமே வெளியவே விட மாட்டாங்க. இப்படியே கிடக்க வேண்டியதான் இங்கே. ஒன்னா போய் நம்ம நம்பரு, எனக்கு தேவைதான். மன்னிச்சிருங்க பாப்பா, இப்படி நடக்கணும்னு நினைக்கல. இனிமே சாகர வரைக்கும் 2 பேருக்கு ஜெயிலாம் அனுப்பவி. உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சால எனக்கு தேவைதான். இங்க பாருங்க பாப்பா, நீங்க சொல்லி தானே நான் பண்ணேன். அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னும் பணத்தை கூட தரல. ஆமா, இப்போ மனம் ஒண்ணுதான் உனக்கு இல்லைன்னு அழுகுது. கும்மு நின்றியா? ஏதாவது சொல்லிட போறேன். அப்ப நம்ம வெளியே போய் போக மாட்டோமா? இன்ஸ்பெக்டர் வருவாரே, கேட்டு சொல்லட்டுமா? ஓய், என்ன அங்க சத்தம்? சார், ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். பாரியா, இப்ப 2 பேரும் உண்மையை சொல்றீங்க. யாரு சொல்லி யாரு என்ன பண்ணீங்க? கொஞ்ச நேரத்தை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம். ஒழுங்குமுறையாவது உண்மையை போய் ஒத்துக்காங்க. ட்ரீட்மெண்ட்னா என்ன சார்? நாங்க நல்லா தான் இருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி வராது. கண்ணுல மிளகாத்தூளை தூவி விட்டு கால் முட்டி 2 தட்டி எடுத்தோம்னா சரியா போயிடும். அதுதான் ட்ரீட்மெண்ட். ரெடியா இருந்துக்கோங்க சார். இப்படி எல்லாம் இதெல்லாம் என்னால தாங்க முடியாது சார். பின்னாடி நிக்குது அந்த பாப்பா. அந்த பாப்பா தான் அவரை கொல்ல சொல்லி பணம் கொடுத்தது. அதனால தான் நான் கத்தியால குத்துனேன். இதுதான் சார் உண்மை. என்ன மட்டும் எப்படியாவது விட்டுருங்க சார். சார், அவன் என்ன போய் சொல்றான்? நீ மேல எந்த தப்பு இல்ல. அவன் தான் உளறிட்டு கிடக்குறான். ஏமா, உன்னை பத்தி நான் கொஞ்சம் வெளியே விசாரிச்சுட்டேன். நீ எப்பேற்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும். அடங்கிட்டு இரு. சார், என்ன வெளியே விட்டுருங்க சார். யோ, பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? என்னதான் இருந்தாலும் நீ பண்ண தப்பு தப்பு தான். தப்புக்கு நான் தண்டனையா அனுபவிச்சுனா தான் நீ எல்லாம் திருந்துவேன். 2 பேருக்கு களிதான் கடங்க உள்ள. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. இங்க பாருமா, நீ உன் சித்தப்பா குத்துன. ஆனா உன் சித்தப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்து பொழைச்சிட்டாரு. அது தெரியுமா உனக்கு? என்ன என்ன அதிர்ச்சி ஆகுற? ஐயோ, அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நான் எங்க சித்தப்பா பார்க்கணும் சார். ப்ளீஸ் என்ன வெளியே விடுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னம்மா நடிக்கிறம்மா நீ? உன்னெல்லாம் நம்பி வெளியே விட முடியாது. உள்ளே கடை. நான் வெளியே போயிட்டு வரைக்கும் 2 பேரும் அமைதியா இருக்கீங்க. அப்பா, அம்மா, இங்க வாங்க. அடனே, வாங்கம்மா. அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க வந்து உட்காருங்க. இருக்கட்டும்பா. எப்படி பார்க்க? மலர் வரவழியில தான் சொன்னா உன்னை ஏதோ பாம்பு கடிச்சிச்சாமே. இப்ப எப்படிப்பா, பரவாயில்லையா? உடம்புக்கு ஒன்றும் தேவையில்ல தானே? பரவாயில்லம்மா, தம்பிதான் ஆஸ்பத்திரியில சேர்த்து உசரையே காப்பாத்தி விட்டாரு. பரவாயில்ல, கொஞ்சம் உடம்பு தேவையில்லம்மா. அம்மா, எங்க இருக்கீங்க? அம்மா ஏதோ கிச்சன்ல பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தாமா. வருவா வருவா, வாங்க நீங்க உட்காருங்க. சரியா, நீ வா உட்காரு. அடடே, அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே ராணி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. வீட்டுக்கார தான் பாம்பு கடிச்சிருச்சு மலர் சொல்லிட்டு வந்தா. இப்ப பரவாயில்ல தானே? பரவாயில்லம்மா. நாங்க இப்பதான் சாயங்காலம் தான் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தோம். கதிர் தம்பி தான் ஆஸ்பத்திரியே சேர்த்து விட்டாரு. மலரு சொல்லியிருப்பாளே. ஆமாம்மா, இங்க கதிர் வெளியே போயிட்டானாமா. யாரோ காலேஜை கரஸ்பாண்ட் கத்தியில குத்திட்டாங்கன்னு சொன்னா. என்ன சங்கதி என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல. வரட்டும், பார்க்கலாம். பாட்டி ஃபோன் பண்ணாரு பாட்டி. அவரை ஆப்ரேஷன் முடிஞ்சுதான், உயிர் பொழைச்சிட்டாராம் பாட்டி. ஏ, ஆப்ரேஷன் அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சா? இப்ப பரவாயில்லையா? கண் முழிச்சிட்டாராமா? கண்ணி இன்னும் முழிக்கிறமா? அரை மணி நேரம் கழிச்சுதான் கண்ணு முழிப்பாராம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரு, வீட்டுல சொல்லிடு அப்படின்னு. சரி சரி சரி, எல்லாம் நல்லதாவே நடக்குது. பரவாயில்ல. என்ன, பேச வேண்டிய விஷயத்த பேசுங்க. அமைதியாவே இருக்கீங்க. அதுக்கு தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். அட ஆமால, நான் அதை மறந்துட்டேன் பாருங்க. என்ன விஷயம் சொல்லுப்பா. அது வந்து அம்மா,
வளருக்கும் கத்திருக்கும் கண்ணாலத்தை பண்ணிடலான்ட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ உண்மையாவே சொல்ற? ஆமாமா, நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம கோவத்துல சின்ன பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. அதுங்க ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணா அதுக்கு ரெண்டும் நல்லா இருக்குங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதா முடிவு. ஐயா உன் விருப்பம் போல பண்ணு, எனக்கு மனப்பூர்வ சந்தோஷம். எப்பனாலும் சரி. அடுத்து ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு, நம்ம அன்னைக்கே வச்சுக்கலாங்களா கல்யாணத்தை? செம்மடி மலரே, உனக்கு ஓகே தானே? போங்க பாட்டி, நான் உள்ள போறேன். அடி ஆத்தி, என் பிள்ளைக்கு வெக்கலாம் வருதா? போடு போடு. அம்மா நீங்களே கிண்டல் பண்றீங்களா? அப்புறம் கிண்டல் பண்ண வேண்டியதுதான் நீ. ஆமா நான் உள்ள போறேன், போங்க. விட்டா எல்லாரும் சேர்ந்து என்னையும் கிண்டல் அடிப்பீங்க. பாருங்கம்மா, வரமுகூர்த்தத்தை 2 பேத்தையும் கண்ணாலத்தை முடிச்சிடலாம். ஏதோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும், கதிரி தம்பி நல்லா பார்த்துப்பா. அப்படி எனக்கு அது ஒண்ணுதான் தோணிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா சரிதான். இப்ப நான் நேரத்தை குறிச்சிடுறேன். ஆமாங்க, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிருவோம். அன்னைக்கே பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாச்சுல, நீ அடுத்து கல்யாணத்துக்கு போயிடலாம். அட ஆமால, அன்னைக்கே பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. இனி கல்யாணம் தானே. என்ன தம்பி நான் சொல்றது? ஆமாமா, எனக்கு உடம்பு தேவையில்லை. ஏதோ கதிரி தம்பியால தான் நான் உசுரோட கொண்டுட்டு இருக்கேன். அந்த நன்றி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதுக்காக குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன தம்பி பெரிய பெரிய வார்த்தையா பேசுறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒருத்தருக்கு ஒத்தாசை இருக்கிறதுல என்ன ஆயிரப்போது சொல்லுங்க. ஏதோ எல்லாம் நல்லதா நடந்தா நமக்கு சந்தோஷம் தானே. பிள்ளைங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். ஆமாமா, நீங்க சொன்னது சரிதான். ஐயா பாம்பு கடிச்சிருந்தா இன்னைக்கு தூங்கவே கூடாதியா, சொல்லியிருப்பாங்க ஆஸ்பத்திரியில. ஆமாமா, கல்யாணத்தை பத்தி இனி என்ன எதுன்னு பிளான் பண்ணாலே எனக்கு தூக்கமே வராது. நான் நல்லா சரியாயிட்டேன், கண்டிப்பா தூங்க மாட்டேன். ஆமா, பேசாம விடிய விடியக்கு வந்து என்னென்ன எதுன்னு கணக்கு எழுதி வைங்க. அதுதான் உங்களுக்கு வேலை. ஏமா உங்களுக்கு சித்த சலுப்பா இருந்தா படிங்க. அப்படியே நான் வேணா கீழே உட்காந்துக்கிறேன். இருக்கட்டியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உட்காந்துட்டு உனக்கு துணையா ஒத்தாசையா பேசிட்டு இருக்கேன். சரிங்கம்மா, ராணி நீ போய் படுக்கிறனா படு. போ, பிள்ளைகிட்ட போயிடு. இருக்கட்டுங்க, உள்ளதானே இருக்கா, அப்புறமா போய்க்கிறேன். சரி ராணி. எனக்கு ஒரே வெக்கமா வருது. ஒரு வந்து நான் என்ன சொல்ல போறேன் அதான். மாமா, ஐயோ அப்படியெல்லாம் எனக்கு சொல்லவும் வராது. என்னங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருவோம். அப்படிதான் கூப்பிடணும். ஏங்க, அடடே என்ற மக ரெடி ஆயிட்டா போலையே. எம்மாடி ஷர்மி கண்ணு. அடி ஆத்தி, என் மகளா இது? கல்யாணக்கலைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் கண்கூட பாக்குறேன். என் மகன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னா பாத்துக்குவேன். ஆமா, எப்படிமா மேக்கப்? அவர் கொடுத்தாரே அந்த செட்டை வச்சுதான் போட்டிருக்கேன். நல்லா இருக்காமா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன்டி. மாப்பிள்ளை நல்லா அர்த்தமா தான் பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரு. லட்சணமா இருக்கம்மா. என் கண்ணே பட்டும் போல. திஷ்டி பட்டு ஒன்று வச்சிருக்கலாம்ல. மா நீ ரொம்ப பண்ணாதம்மா, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதை நான் சொல்ல மாட்டேன், வரவங்களே சொல்லுவாங்க. அம்புட்டு அழகா இருக்க, நீ தேவதையாட்டம் இருக்கம்மா. அப்படியாம்மா? அவ்வளோ அழகாவா இருக்கேன்? நம்பிக்கை இல்லைன்னா உன் மாப்பிள்ளை வருவார்ல, அவர்கிட்டே கேளு. போங்கம்மா, கிண்டல் பண்ணாதீங்க. ஆறா ஷர்மிக்கு வெக்கம்லாம் வருது. இம்புட்டு நாளா இருக்கேன், எனக்கு இது தெரியாம போயிடுச்சே. நீங்கள் இருந்தால் அழகா ரெடி ஆயிட்டீங்க. ஆமா, சிம்பு ரெடி ஆயிட்டானா? அவன் என்னமோ காலை இருந்து குளிக்கிறான், இன்னும் குளிச்ச பாடில்ல. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலம்மா. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, நான் வெளியே போய் காத்துட்டு இருக்கேன். நீ இங்கே இரு. ஏமா வந்தாங்கன்னா உள்ள வர போறாங்க, நீ எதுக்கு வெளியே போய் நின்று இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரனா அப்படியெல்லாம் ஏன்னா தண்ணு விட முடியாதுடி. வீட்டுக்குள்ள கூட்டிட்டாருன்னு வெளியே நின்று வரவேற்கணும். சும்மா ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு நிச்சயதார்த்தம். சரி நீ பாடம் இருக்க ஆரம்பிச்சிருவ, போய் கூட்டிட்டு வா. சரிம்மா, இங்கே இரு, வந்துடுறேன். அம்மா கூப்பிடும் போது தான் வெளியே வரணும். சரிங்கம்மா. ஏ சிம்பு, என்னல மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆயிட்டா? சும்மா ரெடி ஷர்மி, ஏதாவது சொல்லிட போறேன். அக்கா தான் எடுத்து கொடுத்தாரு. ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஏ சிம்பு, சொல்லவே இல்லை. அக்கா எடுத்து கொடுத்ததா? ஆமாடி. எப்பன்னு தெரியுமா? எனக்கு தெரியல. எப்ப எடுத்து கொடுத்தாரு? முந்தானேத்து தாலி. முந்தானேத்து உனக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அந்த அன்னைக்கு நைட்டு தான் இதை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அது உனக்கு தெரியாது, அம்மாக்கும் தெரியாது. சிம்பு சொல்லவே இல்லை பத்தியா? போட்டுட்டு வந்ததான் சொல்றேன். இல்லடி சாமி, அக்கா தான் சொல்லாத, சர்ப்ரைஸா இருக்கட்டும், நிச்சயதார்த்தம் அன்னைக்கு சொல்லினாரு. அதான் நான் சொல்லவே இல்லை. எப்படி என்னோட சர்ப்ரைஸ்? சும்மா சொல்லக்கூடாதுல, உங்க அக்கா நல்லா தான் சர்ப்ரைஸ் பண்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் எவ்வளவுன்னு தெரியுமா? எவ்வளவு? பேண்ட் சட்டை சேர்த்து 3500 ரூபாய் சாமி. என்னல சொல்ற? ஒரு பேண்ட் சட்டை 3500 ரூபாய் வருமா? பின்ன பிராண்ட்னா அப்படிதான். சும்மாவா? மாப்பிள்ளையோட மச்சானா? அப்புறம் இது கூட எடுத்து விடுவேன்னு எப்படி? சரில சிம்பு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு உனக்கு ட்ரெஸ். சரி, அம்மா ஏதோ வேலை இருக்குன்னு நான் போய் பாக்குறேன். அம்மாக்கு தெரியுமா? இல்ல
தெரியாது. உனக்கு இப்பதான் சொன்னேன், அம்மா கிட்ட போய் காட்டணும். சரில சும்மா போய் காட்டு. சரிடி. காட்டி கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு முதல்ல ரெடியா நிக்கிறவன். நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. ம் ஏலே ஏழை கார்த்தி இப்படி மாத்தி மாத்தி பேசுறவன். கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இன்னைக்கு கட்டுனா அந்த பிள்ளையதான் கட்டுறேன்னு நிக்கிறா. ஏன் கார்த்தி அதப்பா அவளை பத்தி புரிஞ்சுக்கலப்பா. இப்பதான் ஷர்மியை நானும் நல்லா புரிஞ்சு பழகிக்கிட்டோம். அதனால கட்டினா ஷர்மியை தான் கட்டுவேன்னு முடிவே பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு காட்டி. அந்த பிள்ளைய நீ சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனா நீங்க தான் எனக்கு நல்ல பிள்ளையா பார்த்து அமைச்சு கொடுத்துருக்கீங்க. நான் உங்களுக்கு தாம நன்றி சொல்லணும். எனக்கு ஷர்மி ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசார நான் அவளை ஏற்றுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ இவ்வளோ அழகா அவளை புரிஞ்சுக்கிட்டேங்கிறது என்னால் நம்பவே முடியல. ஆரம்பத்தில் வேணாம் வேணான்னு இன்னைக்கு பார்த்தா இப்படி பேசுறது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு. என்ன பண்றது, இதுதானே நெசம். சரி சரி, எல்லாம் நல்லபடியா அமையும். நீ கவலையே படாத காட்டி. கூடி சீக்கிரம் கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவோம். அது நீங்க பெரியவங்களா பார்த்து எப்பனாலும் முடிவு பண்ணுங்க. ஆனா என்ன கொஞ்சம் சீக்கிரமா வச்சீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா என்ன மாதிரியே இருக்கிறாள நீ. ஐயோ ஐயோ, சரி சரி, பேசி முடிவு பண்ணிக்கலாம். வாங்க கிளம்பலாம். கார் சொல்லிட்டே காட்டி? சொல்லிட்டேமா, கார் வெளியே தான் வெயிட் பண்ணுது. வாங்க கிளம்பலாம். ஆமா காட்டி, நல்லா நேரம் அப்படி இருக்குல்ல, அங்க போகணும். சரி அப்ப வாங்க, இங்கே நின்று பேசிட்டு இருந்தா என்ன பண்றது. தட்டு குட்டின்னு கிளம்பலாம். சரிங்கப்பா. வணக்கம் வணக்கம். வாங்க மாப்பிள்ள. சம்மந்தியம்மா, சம்மந்தி உள்ள வாங்க. வணக்கம். ஷர்மி ரெடி ஆயிட்டாலாங்க? ரெடி ஆயிட்டா. உள்ள வாங்க. அத்தா அசத்துறீங்க போங்க. வேட்டி ஷர்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. டேய், நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானே இது? ஆமாப்பா, நீங்க எடுத்து கொடுத்ததான். நல்லா இருக்காப்பா? எனக்குன்னு தைச்ச மாதிரி இல்ல. ரொம்ப அருமையா இருக்குப்பா. நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. சூப்பரா இருக்குடா. நான் எடுக்கும்போது கூட நினைக்கல எப்படி பொருத்தமா இருக்குன்னு. இப்போ உனக்குன்னே தைச்ச மாதிரி இருக்கு நீ சொன்ன மாதிரி. சரி உள்ள வாங்க போலாம். இங்கே நின்று ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. உள்ள வாங்க, காப்பி குடிச்சிட்டே பேசலாம். சரி வராத்த. வாங்க எல்லாரும் உள்ள. வர நீங்க ரெண்டும் உள்ள போங்க, வரேன். சரிங்கண்ணே. கேள்வி, தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? மோதிரம் எல்லாம் எடுத்து வச்சிட்டீல? எல்லாம் கார்ல தாங்க இருக்கு. நீங்க உள்ள போங்க, எடுத்துட்டு வரேன். கத்தி நீயும் போப்பா. சரிங்கம்மா. அம்மா அப்பா ரெண்டு பேரும் பேச சொல்லிக்கிறேன். நான் ஷர்மி கூட தனியா பேசுவேன். நீங்க பர்மிஷன் வாங்கி தரணும், பாத்துக்கங்க. இவன் வந்து அப்புறம் தாங்க முடியல. சரி பேசுறவா. உங்க பையன் உங்களை போலவே தாங்க இருக்கான். அத சொல்லு. சரி தட்டு எடுத்துட்டு உள்ள வா, நானும் காத்தி உள்ள போறோம். சரிங்க. ஐயோ கொல்லுறாளே. இவ்வளோ நாளா இவ்வளோ அழகா எங்கதான் வச்சிருந்தா? ஓ, நாம தான் சரியா கவனிக்கலையோ. நல்லா அழகா இருக்கா லட்சணமா. எனக்கு ஏத்த ஜோடி இவதான்ப்பா. இப்பயே விட்டா தள்ளி கட்டி தூக்கிட்டு போயிடுவேன். என்ன பண்றது, இந்த பெரியவங்க விட மாட்டேங்கிறாங்களே. சரி வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்றதான் வெயிட் பண்றோம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியதான். என் பொண்டாட்டி ஸோ கியூட்ரி. எப்படியாவது தனியா நீ பேசிடணும். இவங்க பேசலைன்னா என்ன, நம்மளே பேசிட வேண்டியதான். மாப்பிள்ள என்னமோ உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வாய்க்குள்ள முன்னாடி சொல்லி சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்றீங்க, வெளியே கேட்டுருச்சா? ஆமாங்க, வெளியே நல்லாவே கேட்டுருச்சு. மைண்ட் வயசுன்னு சொல்லி சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஷர்மிமா ரொம்ப அழகா இருக்கம்மா. இன்னைக்குதான் முழுசா பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இருக்கு. நல்லா அழகா இருக்க. அன்னைக்கு கூட அதிகமாக மேக்கப் எதுவும் போடல. இன்னைக்கு பரவாயில்லையே, நல்லா மேக்கப் போட்டிருக்க. இல்லாட்ட அவர் வாங்கி கொடுத்த மேக்கப் செட்லாம் இன்னைக்குதான் யூஸ் பண்ணேன். அதனால கூட இருக்கலாம். ஓ, நான் வாங்கி கொடுத்த வச்சுதான் போட்டிருக்கியா? அதான் நல்லா இருக்கு. இல்லடா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரியாப்பா, காப்பியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா முதலத்தை மாத்திக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நல்லா நேரம் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் முதலத்தை மாத்திக்கலாம், அதுக்கப்புறம் வேணா காஃபி குடிச்சிக்கலாம். என்னங்க நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, நல்ல நேரம் தான் நமக்கு முக்கியம். காப்பி கூட ரெண்டாம் பட்சம் தான். அப்படின்னா சரிங்க சம்பந்தியம்மா, ரெண்டு பேரும் முதலத்தை மாத்திக்கிட்டோம். காத்தி. சரிங்கம்மா. ஷர்மிமா, ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ரிங் போடுறேன். சரிங்க. கையை கொடு. லவ் யூ ஷர்மி, லவ் யூ ஸோ மச். இப்போ நான் போறேன். சரி ஷர்மி. லவ் யூ ஸோ மச்ங்க. தேங்க்ஸ் டி. அப்போ எல்லாரும் காஃபியை குடிச்சிடலாமா? அதான் முதலத்தை மாத்தியாச்சு. ஆமா, நான் ஷர்மிகிட்ட தனியா பேசணும். அதுக்கு என்ன மாப்பிள்ள, கூட்டிட்டு போய் தாராளமா பேசுங்க.
உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சது, மோதிரமும் மாற்றியாச்சு. தாராளமாக போய் பேசுங்க, நாங்கள் ஒன்றும் சொல்லலை. சம்மந்தியம்மா, நானே பயந்துட்டு கிடந்தேன் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களோன்னு. பரவாயில்ல, ஒத்துக்கிட்டீங்க. இதில் என்ன சம்மந்தி இருக்குது? ஷர்மிக்கு மாப்பிள்ளை தான் முடிவாயிடுச்சு. இனி அவங்க சந்தோஷமா இருக்கிறதான்னு நமக்கு வேணும். போங்க, போய் பேசிட்டு வாங்க. நமக்கு எப்போ இதெல்லாம் நடக்குமோ? வெயிட் பண்ணுவோம். ஷர்மி, போலாமா? இப்போ உங்களுக்கு நான் காஃபி கொண்டு வரேன். அட இருங்க சம்பந்தி, இங்க காப்பி கப்பின்ட்டு கிடக்குறீங்க. சரி கொண்டு வாங்க, உங்க ஆசையும் எடுக்கணும். சரிங்க சம்மந்தி, கொண்டு வரேன். அட, இவரப்பா வந்தாரு, நமக்கு தெரியவில்லை. ஓ, குளிக்க போகும்போது வந்து படுத்து தூங்கிட்டாரு. தூங்கும்போது கூட அழகா இருக்காரு, குழந்த மாதிரி. ஐயோ, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பாவம், அசந்து தூங்குறாரு. எப்போ வந்தாருன்னு கூட தெரியலையே. சீக்கிரமா உங்களை மாதிரி ஒரு குட்டி பையனும் குட்டி பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. அப்படிதானுங்க? அழக, குட்டி அழக. சரி சரி, தூங்கட்டும், பாவம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உருவாடும் யோகம் ஒரு. இப்போ எப்படி சார் இருக்கீங்க? உடம்புக்கு ஓகே தானே? நீங்க நார்மலா தானே இருக்கீங்க? ரொம்ப நன்றிப்பா கதிரு, நீ தான் என் உசிரையை காப்பாத்திருக்க. ரொம்ப நன்றி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலப்பா. காலேஜில் சீட்டு கொடுத்தேங்கிற பாவத்துக்காக எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சிருக்கிய. ரொம்ப நன்றி. பெக்காத பிள்ளைன்னு பாசமாக வளர்த்தேன். ஆனால் அவ என்னை கொல்ல துணிஞ்சுட்டா. ஐயோ விடுங்க சார், அவளை பற்றி பேசாதீங்க. அவளை தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுல, விடுங்க, தண்டனை அனுபவிக்கிட்டோம். நீங்கள் எமோஷனல் ஆகாதீங்க. கதிரு, நீ மட்டும் அந்த நேரத்துக்கு வரலீன்னா நான் பொழைச்சி கூட இருக்க மாட்டேன் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை சார், ஆண்டவனா பார்த்து தான் என்ன அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு உங்களுக்கு எதுவுமே ஆகாது. உங்களுக்கு ஆயுசு கெட்டி சார். அவளுக்கான தண்டனை அவள் கண்டிப்பாக அனுபவிப்பா. என்னமோ கதிரு, உசுரோட இருக்கங்கிறதே உன்னை பார்க்கும்போது என்னால் நம்ப முடியுது. இனிமேல் உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும் சார், தைரியமாக இருங்க. அப்புறம் எனக்கும் மலருக்கும் கல்யாணம் ஆக போகுது சார், வீட்டில் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே நல்லாயிட்டேன்னா உங்கள் கல்யாணத்துக்கு வரேன், சரியாப்பா? கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, கண்டிப்பாக நான் வர வைப்பேன், சரிங்களா சார்? சரிப்பா கதிரு, நீ இங்கே தான் இருக்க மாதிரி தெரியுது, வீட்டுக்கு போயிட்டு வரலாம்ல. இனி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குவேன். என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்துக்குவீங்களா? அவ்வளோதான், நான் தான் கண்ணு முடிச்சிட்டல. இனி என்ன எனக்கு பிரச்சனை? நீயே சொல்லு. நர்ஸ் இருக்காங்க, பார்த்துக்குவாங்கப்பா. நீ வீட்டுக்கு போயிட்டு வா. பாவம், நீயே இங்கே தானே இருக்கா. சரிங்க சார், நீங்கள் கண்ணு முடிச்சங்காட்டி தான் வீட்டுக்கு போகணுன்ட்டு இருந்தேன். நான் கிளம்பட்டுமா சார்? சரிப்பா கதிரு, போயிட்டு வா. அப்போ நான் வரேன், உடம்ப பார்த்துக்கோங்க சார், எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க. சரியா? பரவாயில்ல கதிர், இவ்வளோ நல்ல மனசுக்காரனா இருக்கான். ஏன் தான் இந்த அஞ்சலி இப்படி கெட்டு குட்டி சேவராகி கிடக்குறாளோ. அவளை ஜெயிலேருந்து வெளியே வரக்கூடாது. அவள் பாடத்தை கற்றுக்கிட்டு தான் வெளியே வரணும். கண்டிப்பாக விட மாட்டேன். அத்தை, மாமா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ண தப்புக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு. நானும் அம்மா பாட்டி 3 பேரும் ஊருக்கு கிளம்புறோம். என்ன உண்மையாவா? ஆமாண்ணே, இங்கேருந்து இனி என்ன ஆக போகுது? நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருண்ணே, நாங்கள் போகிறோம். ஐயோ, என்ன இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களை யார் ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு போக சொன்னது? அத்தை, அது உங்களோட பெருந்தன்மை. ஆனால் நாங்கள் பண்ண தப்புக்கு நாங்களாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. நாங்கள் கிளம்புறோம் அத்தை. எங்களுக்கு ஊரில் நிறையா வேலை இருக்குது, நாங்கள் போய் அங்கே பார்த்துக்குறோம். இப்போ அது உங்களுக்கு உணர்த்தி வந்தது பண்ணது தப்புன்னு, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இனிமேல் தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. புரிஞ்சுதா காவியா? சரிங்க மாமா, நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன். தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உன் வாழ்க்கை மேலே மேலே போகலைனாலும் கீழே போகாமல் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். பார்த்துக்கோ. ஐயா, நானும் கிளம்புறேன். இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்து என்ன ஆகுது? அத்தா, நீங்களாவது எங்கள் கூட இருக்கலாம்ல, நீங்களும் கிளம்புறேன்னு சொல்றீங்க. வேண்டாண்டி அம்மா, என்னால் எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நீயும் உன் மகன் கூட சந்தோஷமா இரு. நான் கிளம்புறேன். ஏமா எதுக்கு இப்படி தூக்கி எஞ்சி பேசுறீங்க? நீங்க இருங்க, நான் அவங்க 2 பேர் போனா போயிட்டு போறாங்க. வேண்டாம் ஐயா, யாருக்கும் நான் பாரமா இருக்க விரும்பல. நான் அவ கூடயே போறேன். சரி, உங்க விருப்பம். மாமா, ரம்யாவுக்கு குழந்தை பிறந்தங்காட்டி சொல்லுங்க, நான் வந்து பார்த்துட்டு போறேன். சரிங்களா மாமா? அத்தாங்கிட்டையும் சொல்லிடுங்க. சரி காவியா, பத்திரமா இருங்க. நீ நான் ஏதாவது தப்பு பண்ணா நான் மன்னிச்சிருங்க. சச்சா, பரவாயில்ல ரவதி, நான் எதுவும் நினைக்கல. சரிம்மா, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க.
பத்திரமா போங்க. இல்லை நான் இது கொண்டு வந்து விடுதா? இல்ல மாமா, நாங்களே போய்க்குவோம். சரிம்மா, சரி அப்போ கிளம்புங்க. என்ன ஒரு வார்த்தைக்காவது இருங்கன்னு சொல்றியா பாரு, கிளம்புங்க கிளம்புங்கன்னு தான் சொல்ற. இங்க பாருங்கம்மா, நீங்க இங்க இருக்கிறது நல்லதுக்கே இல்லை, அதுதான் உண்மை. நீங்களே கிளம்புறேன்ட்டீங்க, நான் ஏன் அதை தடுக்க போறேன்? கிளம்புங்க. இதுதான் நீ எங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் தின்னும், அது யாரா இருந்தாலும் சரி. சரிண்ணே, நாங்க கிளம்புறோம். சரி பார்த்து போங்க. காவியா, அப்புறமா நான் ஃபோன் பண்றேன். சரிங்க அத்தை, நான் வரேன். சரிம்மா. ரம்யாவை கேட்டதா சொல்லுங்க. சரி காவியா, நான் சொல்லிடுறேன்.